வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த T10 வேர்ல்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன சீரிஸ் கவர் பண்ண போகிறோன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ்க்கான 2020 கிரிக்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச் 9 நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் 9 நம்ம கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டெலிகிராம் சேனலில் தான் நம்ம ஃபைனல் ட்ரீம் 11 டீமும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெகா பாரியோட ஜாக்பாட் பெட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டெலிகிராமில் T10 வேர்ல்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். அதையும் தாண்டி நம்ம டெலிகிராம் சேனல் ஒரு லிங்க்கை நம்ம யூடியூப் வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் 9 யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சாம்பியன்ஸ்க்கும் விஎஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன்ஸ் தான் நடக்க போகுது. இது வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்க லீசெஸ்டர் டவுனில் அப்டான் ஸ்டீல் கண்ட்ரி கிரவுண்டில் தான் நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 9 o'clock நடக்க போகுது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் 11s நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஷீம் அம்லா. இவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 163 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4563 ரன்ஸ் அடித்து 31 ஆவரேஜ் 126 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 29 ரன், 22 ரன், 15 ரன், 3 ரன், 30 ரன் அண்ட் 82 ரன் ஆடி இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் ஏபி டிவிலியர்ஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் 320 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 9424 ரன்ஸ் அடித்து 37 ஆவரேஜ் அடிச்சு 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரை பற்றி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 116, 61 ரன்ஸ், 3 ரன்ஸ், 11 ரன்ஸ், 16 ரன்ஸ் அண்ட் 19 ரன்ஸ் ஆடிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து 40 பால்ஸில் செஞ்சுரி போட்டார். ஸோ வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு வந்திருக்காரு இவர் ஏபி டிவிலியர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்வி. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 73 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 1006 ரன்ஸ் அடித்து 24 ஆவரேஜ் 123 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரன், 27 ரன், 11 ரன், 4 ரன் அண்ட் 55 ரன்ஸ் ஆடிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜே ருடால்ஃப். இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 144 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4016 ரன்ஸ் அடித்து 34 ஆவரேஜ் 117 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 24 ரன், 39 ரன், 0 ரன், 9 ரன் அண்ட் 10 ரன் ஆடிருக்காரு. ஸோ பேட்டிங்கும் நல்லா கலக்கியிருக்காரு ருடால்ஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜே டுமினி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 248 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 6397 ரன்ஸ் அடித்து 37 ஆவரேஜ் 123 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவருடைய லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 19 ரன், 25 ரன், 9 ரன், 23 ரன் அண்ட் 12 ரன் ஆடி இருக்காரு. இவர் பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இவர் 143 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 78 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் வித் 24 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு பவுலிங்கில். லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பவுலிங் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 0 விக்கெட், நாட் பவுல் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் எம்வான் வைக். இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 146 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4015 ரன்ஸ் அடித்து 31 ஆவரேஜ் 146 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஆவரேஜ் நல்ல இதில் வச்சிருக்காரு. ஆனால் இவர் லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 ரன், 0 ரன், 17 ரன், 0 ரன் ஆடிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் மாரிஸ். இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 153 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 1868 ரன்ஸ் அடித்து 20 ஆவரேஜ் 150 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நாட் பிளேட் 36 ரன்ஸ், 0 ரன்ஸ் அண்ட் 15 ரன்ஸ் ஆடிருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். 231 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 290 விக்கெட்ஸ் எடுத்து 8 எக்கனாமிக் ரேட் அண்ட் 17 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் டபிள்யூ பார்னர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 185 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 2200 ரன்ஸ் அடித்து 18 ஆவரேஜ் 123 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 11 ரன்ஸ், 0 ரன்ஸ், 8 ரன்ஸ், 22 ரன்ஸ் அண்ட் 46 ரன்ஸ் ஆடிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பவுலிங்கில் வந்து ஒரு லெஃப்ட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். 293 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 317 விக்கெட்ஸ் எடுத்து 8 எக்கனாமிக் ரேட் அண்ட் 19 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேஸ் மட்ஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 212 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4893 ரன்ஸ் அடித்து 26 ஆவரேஜ் 125 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரன், 4 ரன், 91 ரன், 22 ரன் அண்ட் 75 ரன்ஸ் ஆடிருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். 179 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 124 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் வித் 25 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்களுக்கு இவருக்கு
0 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வில்லி ஜோன், இவரும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 165 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 189 விக்கெட்ஸ் எடுத்து 8 எக்கனாமிக் ரேட் வித் 19 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட்லேருந்து கண்டிப்பாக எடுத்துருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 5 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சூப்பராக பவுல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிவியர், இவரும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். 54 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 67 விக்கெட்ஸ் வித் 8 எக்கனாமிக் ரேட் அண்ட் 16 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் 1 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்ரான் தாஹிர், இவர் ஒரு லெக் பிரேக் கூகுளியர். 470 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 547 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் அண்ட் 17 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 4 விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங்கில் வேறு லெவல் ஃபார்மில் வந்துட்டுருக்காரு இப்போ இம்ரான் தாஹிர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கே அக்மல், இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 274 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 6775 ரன்ஸ் அடித்து 26 ஆவரேஜ் வச்சு 133 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரன்ஸ் 24 ரன்ஸ் 46 ரன்ஸ் 13 ரன்ஸ் அண்ட் 11 ரன்ஸ் ஆடிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கான், இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 157 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 3793 ரன்ஸ் அடிச்சு 25 ஆவரேஜ் வித் 136 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரன்ஸ் 9 ரன்ஸ் 4 ரன்ஸ் 32 ரன்ஸ் அண்ட் 6 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ அமீன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 144 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 3448 ரன்ஸ் அடிச்சு 28 ஆவரேஜ் வித் 121 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன்ஸ் 6 ரன்ஸ் 61 ரன்ஸ் 51 ரன்ஸ் அண்ட் 30 ரன்ஸ் அண்ட் 4 ரன்ஸ் அண்ட் 43 ரன்ஸ் ஆடிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம் ஆஃபீஸ், இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 348 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 7946 ரன்ஸ் அடிச்சு 26 ஆவரேஜ் 124 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பேட்டிங் ஆடிட்டு வந்திருக்காரு. 54 ரன்ஸ் 47 ரன்ஸ் 68 ரன்ஸ் அண்ட் 57 ரன்ஸ் ஆடிருக்காரு. ஸோ பேட்டிங்கில் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி பவுலிங்லேயும் செம்மையாக கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு. 260 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 202 விக்கெட்ஸ் எடுத்து 6 எக்கனாமிக் ரேட் 22 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இவருக்கு பார்த்தீங்கன்னா நாட் பவுல் 2 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் மலிக், இவரும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். 515 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 13,571 ரன்ஸ் அடிச்சு 36 ஆவரேஜ் 127 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ரன் 14 ரன் நாட் பட் 20 ரன் அண்ட் 2 ரன் ஆடிருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 302 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 187 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் வித் 23 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 விக்கெட் 0 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ அலி, இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 272 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4737 ரன்ஸ் அடிச்சு 22 ஆவரேஜ் வித் 148 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 15 ரன்ஸ் நாட் பிளேட் 15 ரன்ஸ் 1 ரன்ஸ் அண்ட் 18 ரன்ஸ் ஆடிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் எஸ் மஸ்கியூட், இவர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 198 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 4735 ரன்ஸ் அடிச்சு 26 ஆவரேஜ் 126 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. 21 ரன்ஸ் 5 ரன்ஸ் 25 ரன்ஸ் 40 ரன்ஸ் அண்ட் 0 ரன்ஸ், இவர் இந்த ரன்ஸ் தான் வரும் லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாமின், இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 90 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 1205 ரன்ஸ் அடிச்சு 18 ஆவரேஜ் 138 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 ரன்ஸ் 13 ரன்ஸ் 0 ரன்ஸ் அண்ட் 1 ரன் அண்ட் 29 ரன்ஸ் ஆடிருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 123 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 105 விக்கெட்ஸ் எடுத்து 8 எக்கனாமிக் ரேட் 22 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜாக ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு இவர். ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட் 0 and 2 விக்கெட் 1 and 0 விக்கெட் 3 and 0 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் தான்வீர், இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். 381 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 389 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் வித் 21 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் கான், இவர் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். 147 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 182 விக்கெட்ஸ் எடுத்து 8 எக்கனாமிக் ரேட் வித் 17 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. ஸோ இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியாஸ், இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்.
344 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 414 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் வித் 17 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இவரோட லாஸ்ட் 5 மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட், 0 விக்கெட் அண்ட் 0 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரைஸ். இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். 120 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி 131 விக்கெட்ஸ் எடுத்து 7 எக்கனாமிக் ரேட் 20 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ நம்ம கண்டிப்பாக இவரையும் நம்ம பிக்கப் பண்ணலாம் நான் சொல்லுவேன். ஸோ கடைசியாக இந்த ப்ரெடிக்ஷன் படி நம்மளோட பெஸ்ட்டான ப்ரெடிக்ஷன் படி ஒரு பெஸ்ட்டான ட்ரீம் 11 டீம் எடுத்து ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட் பார்க்கணுன்னா இதுதான் அந்த டீம் நான் சொல்லுவேன். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கே அக்மல் எடுத்திருக்கேன். பேட்டர்ஸில் வந்து ஒரே ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸை எடுத்திருக்கேன். கெத்தா ஏபி டிவிலியர்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஸ், பார்னல் அண்ட் ஸ்மட்ஸ் அண்ட் யாமின் எடுத்திருக்கேன். கேப்டனை வந்து நீங்கள் ஸ்மட்ஸை கூட ட்ரை பண்ணலாம் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தான்வீர், தாஹிர், வில்லி ஜோன், ஒலிவியர் அண்ட் ரைஹிஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ரான் தாஹிர் இப்போ பவுலிங் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கேனால இம்ரான் தாஹிரை வைஸ் கேப்டனை நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கேப்டனை ஸ்மட்ஸை கூட நான் ட்ரை பண்ணலாம் நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். ஏன்னா ஸ்மட்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லா பண்ணிட்டு தான் வராரு. நான் டபிள்யூ பார்னர் லாஸ்ட் மேட்சும் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மேட்சும் நான் டபிள்யூ பார்னரே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்மட்ஸையும் பார்னர் மாற்றி கூட கேப்டன் நான் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெகாபாரி ஆப் வந்து நம்ம பெட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மெகாபாரி ஆப்புடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளோட மூலிமா டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ பெட்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் அவைலபிளாக எப்பயுமே இருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராம் சேனலில் மறக்காமல் எல்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இதில் தான் நாங்கள் ஃப்ரீயாகவும் பெட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். லைஃப் டைம் வரைக்குமே கொடுக்கவும் போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணால் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பெட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சாம்பியன்ஷிப் அண்ட் விஎஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட்டு 2 ஓவருக்கு 13 ரன் மேலே ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5,800 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். வின் ஆச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 9,800 ருபீஸ் கிட்ட வரும். அதில் மட்டுமே எனக்கு ஒரு 4,000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். ஸோ ஒரு பெட்டில் ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு நாளில் ஒரு பெட்டில் மட்டுமே எனக்கு 4K ப்ராஃபிட் வருதுன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பெட் மேலே பண்ணுறேன். அந்த 5-6 மேலே பெட்டும் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 பெட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்டு ஒரு ரிசல்ட்டும் அடுத்த நாள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து இந்த பெட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரிசல்ட் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு. என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா விஎஸ் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா அதே பெட் பண்ணியிருந்தேன். 2 ஓவருக்கு 12 ரன் மேலே ஆடுவாங்கன்னு. அதுக்கு ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணினேன். வின்னானால எனக்கு 9,800 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. அதில் எனக்கு 4,000 ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டில் நான் 4K ப்ராஃபிட் பார்த்துட்டேன். அந்த மாதிரி நேற்று 5 பெட் பார்த்தேன். ஸோ அதில் மட்டுமே எனக்கு 20K ப்ராஃபிட் வருது. ஒரு நாளைக்கு நான் 20K ப்ராஃபிட் எடுத்தால் அவ்வளோதான். எவ்வளோ யோசிச்சு பாருங்கள். 1 மந்த்துக்கு வேறு லெவலில் சம்பாதிக்கலாம், அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். ஸோ 6 lakhs மாதத்துக்கு அந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாருமே கரெக்டாக பாருங்கள். கடைசி வரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பெட்ஸ் அண்ட் ட்ரீம் 11 டீம் ரெண்டுமே உங்களால் போட முடியும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு மறக்காமல் நீங்கள் லைக்கும் கமெண்ட் சூப்பர்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடியோஸும் பெட்டராகவும் நான் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். தேங்க்யூ மக்களே. பை.